தேர் வருகின்ற பொழுது தேருக்கு முன்பாக அந்த கவர்ச்சி நடனக்காரிகள் கவர்ச்சி நடன அந்த தாரகைகளை கொண்டு வந்து ஆட விடுகிறார்கள். எவ்வளவு கேவலமான கிளிசகட்டதனம்! எப்படி இந்த காசு நிர்வாகத்துக்கு வந்தது? எப்படி நிர்வாகம் இந்த கணக்கை காட்ட போகுது? கவர்ச்சி டான்ஸ் ஆடியதற்கு 2 கோடி 3 கோடி, அது 10 லட்சம் 20 லட்சம் என்று கணக்கு காட்டப் போகின்றார்களா என்பது தெரியவில்லை. இந்த குற்றச் செயல்களை தட்டி கேட்கறதுக்கு கிளிநொச்சியிலே ஆட்கள் இல்லையா? ஏன் தட்டி கேட்கவில்லை? கோவில் நிர்வாகம் நினைத்ததை எல்லாம் செய்ய முடியாது. அந்த கோவில் நிர்வாகம் மக்களிடத்திலேயும் கேட்க வேண்டும். நாங்கள் இப்படி செய்ய போகின்றோம், புதிதாக புகுத்த போகின்றோம், செய்வோமா வேண்டாமா? வணக்கம் 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 லங்காபூர் உறவுகளே. நாட்டில் நடக்கிற பிரச்சனையை பார்த்தால் நாட்டை யாராலையும் காப்பாற்ற முடியாது என்ற அளவுக்கு கோவில்களில் தான் சில கலாச்சார சீர்கேடுகள் இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போ அந்த கலாச்சார சீர்கேடுகள் கோவிலில் தான் அதிகமாக நடக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கு. கிளிநொச்சியிலே ராமநாதபுரத்தில் நடந்த கவர்ச்சி டான்ஸ், அதாவது சில்க் சுமிதாவை விட கேவலமாக ஆடின அந்த ஆட்டங்கள், சிங்கள நாட்டில் இருந்து அந்த அழகிகளை கொண்டு வந்து தேருக்கு முன்னால, இது யார் செய்த வேலை? யார் இதுக்கு பொறுப்பு? கோவில் நிர்வாகமோ அல்லது பண முதலையாக இருக்கிறவையோ அல்லது போதவஸ்தி வியாபாரிகளோ அல்லது வட்டிக்கு கொடுக்கிறவனோ அல்லது கள்ளக்கடத்தல் செய்கிறவனோ? எப்படி இந்த காசு நிர்வாகத்துக்கு வந்தது? எப்படி நிர்வாகம் இந்த கணக்கை காட்ட போகுது? கவர்ச்சி டான்ஸ் ஆடியதற்கு 2 கோடி 3 கோடி, அது 10 லட்சம் 20 லட்சம் என்று கணக்கு காட்டப் போகின்றார்களா என்பது தெரியவில்லை. இருந்தாலும் கூட இந்த கவர்ச்சி டான்ஸ் இங்கே அரங்கேறி இருக்கு. அதாவது கிளிநொச்சியில ராமநாதபுரத்தில் வட்டக்கச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீதரன் அவர்களுடைய அந்த ஊருக்கு பக்கத்தை அரங்கேறி இருக்கு. இதை முளையில கிள்ளாமல் விட்டால் கட்டாயம் இது வளர்ந்து இது ஒரு நச்சு செடி. வருங்கால இளைஞர்கள், யுவதிகள் எல்லாரையும் பாதிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சிங்கள நாட்டில் இல்லாமல் தமிழ் இடங்களிலேயே இப்படி உடுப்பை போட்டுக்கொண்டு ஆடுற அளவுக்கு வந்துடும். இப்போ கிளிநொச்சியை எடுத்து பார்க்க போனால் பல போதவஸ்து வியாபாரிகள், ஸ்ரீடெலோ உதயன் அவர்கள் கூட பிடிபட்டிருக்கிறார்கள். பெரிய பெரிய தாதாக்கள், பெரிய பெரிய அரசியல்வாதிகள் சொந்தக்காரர் என்று போதவஸ்து வியாபாரத்தில் பிடிபட்டிருக்கிறோம். கிளிநொச்சியை பொறுத்தவரையில் கசிப்பு காட்சி விற்கிறதுல ஒரு முன்னணி இடமாக இருக்கு. அதில் செல்வா நகரில் இப்பவும் கசிப்பு காட்சி விற்கிறதா சனம் சொல்லி கொண்டிருக்கு. ஆனால் அந்த கசிப்பு காட்சி விற்கிறது போலீஸுக்கு தெரியாதா? போலீஸ் பிடிக்குது ஒரு சிலரை. ஒரு 10 பெரல் கசிப்பை பிடிச்சா அந்த தண்டனையை குறைக்கிறதுக்காக அவங்கள்ட்ட காசு வாங்கிட்டு ஒரு குறிப்பிட்டதை போட்டு கேஸை போட்டு உள்ள தட்டி உள்ள போகிற போக்கிலே அவங்க வெளியில் வந்துடுவாங்க. வெளியிலே எடுக்கிறதுக்கும் பெரிய பெரிய அரசியல் கட்சிகளோட இருக்கிற தோளில் கை போட்டு தெரிகிற வக்கீல்கள் எடுத்து விடுறதுக்கும் இருக்கிறாங்க. அந்த துணிவிலையும் இவங்களை காப்பாற்றுற போலீஸ்காரட்ட துணிவிலையும், எல்லா போலீஸ் என்று நாங்கள் சொல்ல முடியாது, ஒரு சில லஞ்சம் வாங்குற போலீஸ் அதிகாரிகளின் அந்த துஷ்பிரயோகத்தாலையும் இப்படியான சீர்கேடு நடந்து கொண்டிருக்கு. இந்த போதை அதிகமாக இப்படியாக இருக்கிற இடங்கள்ல தான் மேலும் மேலும் அதிகமான குற்றச் செயல்கள், விபச்சாரமாக இருக்கட்டும், ஊழல்களாக இருக்கட்டும், இல்லை கசிப்பு கஞ்சா போதை வஸ்துக்கள் விற்பனையாக இருக்கட்டும், இப்படி பல விஷயம் நடைபெற்று கொண்டிருக்கு. இந்த குற்றச் செயல்களை தட்டி கேட்கறதுக்கு கிளிநொச்சியிலே ஆட்கள் இல்லையா? ஏன் தட்டி கேட்கவில்லை என்ற ஒரு கேள்வியும் இருக்கு. அதாவது கிளிநொச்சியில ஸ்ரீதரனுக்கு அமோக வாக்க பெற்று ஸ்ரீதரன் முன்னணியில் நிற்கிறார். அதே வழியில பலர் இருக்கிறார்கள். அந்த வகையில் ஏன் இவர்கள் இந்த குற்றச் செயல்களை தட்டி கேட்கவில்லை? பல ஆர்ப்பாட்டங்கள் நடத்துகிறார்கள், பல விடயங்களுக்கு உண்ணாவிரதம் இருக்கிறார்கள், ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள், கண்டன ஊர்வலங்கள் செய்கிறார்கள். ஆனால் இந்த போதை வஸ்தி ஒழிப்பதற்கும் கள்ள கசிப்பு வியாபாரங்களை ஒழிப்பதற்கும் இந்த இளம் பிள்ளைகளிடையே இப்படியான இந்த கவர்ச்சி நடனத்தை புகுத்துகின்ற அந்த நிர்வாகத்திற்கும் எதிராக
ஏதாவது சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இவர்களால் இயலாதா? நிச்சயமாக இயலும். இவர்களால் முடியாதது எதுவும் இல்லை. அதைவிட கிளிநொச்சியில ஆதிக்கத்தில் இருக்கின்ற அந்த அரசியல்வாதிகள் நிச்சயமா இளைஞர்களுக்கு ஒரு உத்வேகமா, ஒரு பாதுகாப்பா, வருங்காலத்தை நோக்கி செல்லக்கூடிய மாதிரி சில அறிவுரைகளை வழங்கலாம். இப்ப ஒவ்வொரு அரசியல்வாதிகளோ அல்லது ஒரு படித்தவர்களோ பாடசாலைகளுக்கு சென்று அல்லது கருத்தரங்களை நடாத்தி இதற்கான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தலாம். இதுல நாங்கள் இஸ்லாமியர்கள் சோனகன் அவன் இவன் என்றெல்லாம் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அவங்கள பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டிய பல விஷயம் எங்கட இந்துக்கள் தமிழர்களுக்கு இருக்குது. அவர்கள் கற்றுக்கொள்ளணும் அவங்கள பார்த்து. உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு கசாப்பு கடை வச்சிருக்கிற ஒரு இஸ்லாமியனுடைய மகனோ மகளோ அந்த கசாப்பு கடையில தகப்பனுக்கு உதவி செய்கிறான்னு சொன்னா அவனோட பட்டதாரி ஆகின பிறதான் உதவி செய்யறான். அப்ப ஒரு கசாப்பு கடையில வேலை செய்யற ஒரு இஸ்லாமியனுடைய பிள்ளைகள் ஒரு பட்டதாரியா இருக்குன்னு சொன்னா அவங்க எங்க இதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாங்க? அவங்க மார்க்கத்தை கட்டி பிடிச்சு கொண்டிருக்கிறாங்க, இஸ்லாத்தை கட்டி பிடிச்சு துவேசக்காரர் என்று நாங்கள் சொல்றதுல எந்தவித பிரியோசனம் இல்லை. அதே வழியில கல்வியிலேயும் உயர்ந்து கொண்டு போறாங்க. எப்படி அதிகமா நாங்கள் எடுத்து பார்க்கல பல கள்ளக்கடத்தல்கள், போதை வஸ்து, அதுல இஸ்லாமியர்கள் பலர் இருக்கிறார்கள் தான், இல்லைன்னு நாங்கள் சொல்லவே இல்லை. அதே வேளையில் அதை மட்டும் பார்க்காமல் மிச்சமா இருக்கிறவங்களை எப்படி உயரத்துல ஒரு எம்பசடரா, வெளிநாட்டு தூதுவரா, வெளிநாட்டில் சவுதிக்கு போறதா இருந்தா இஸ்லாமிய படியல் ஒரு என்ஜினியராயோ ஒரு டாக்டராயோ ஒரு 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 ஐடியாயத்தான் போறாங்க. அதே வேளையில சவுதிக்கு போகின்ற இப்ப இஸ்லாமிய ஆண்கள் கூலி வேலைக்கு போறது இல்லை, கூலி வேலைக்கு போற அளவுக்கு இல்லை. ஆனா எங்களுடைய தமிழர்கள் இப்பொழுதும் போய்கொண்டிருக்கிறார்கள். ஏன்? எங்களுடைய வழிகாட்டல், அதாவது எங்களுடைய அரசியல்வாதிகளுடைய வழிகாட்டல் இல்லை. அவைக்கு அந்த எழுச்சி ஏற்படுத்துற அந்த சகிப்பு மனப்பான்மையோட எழுச்சி ஏற்படுத்துற ஆக்கள் இல்லை, ஊக்கம் கொடுக்குற ஆக்கள் இல்லை. நாங்கள் 30 வருஷமா போருக்குள்ள கிடந்த நாங்கள் எத்தனையோ வாலிபர்கள் வெளியில நிற்கிறவர், காட்டுக்குள்ள படுத்து கிடந்தவன், காட்டான் மாதிரி இருந்தவன், ஆயுதத்தோடு திரிஞ்சவன். ஆனா நிச்சயமா அந்த 30 வருஷத்திலேயும் அவன் பாதிக்கப்பட்டு தன் மனவேதனையிலேயும் பாதிக்கப்பட்டிருப்பான், மனநோயிலே பாதிக்கப்பட்டிருப்பான். அப்படித்தான் பல பெண்களும் இருக்கிறார்கள். அப்படி பார்க்க போனால் எங்கட தமிழருக்கிடையே 2009ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு சிறைச்சாலையில இருந்து வெளியில வந்தவனாயிருக்கட்டும், முன்னாள் போராளிகளாக இருக்கட்டும், இவர்களுக்கும் இவர்களுடைய பிள்ளைகளுக்கும் நாங்கள் பொறுப்பானவர்கள். அரசியல்வாதிகள் வெறும் மக்களை ஏமாத்தி அரசியலை ஈகத்தையும் இழப்புகளையும் வச்சு அரசியல் நடத்துறத தங்களுக்கு பின்னால அவர்களை இழுத்து ஒரு அடிமைகளா வச்சிருக்கிறத விட்டுட்டு அவர்களை ஒரு மனிதர்களாக ஆக்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இப்ப ராமநாதபுரம் இந்த கவர்ச்சி நடனம் உண்மையிலேயே கண்டிக்கப்பட வேண்டிய விடயம். அந்த நிர்வாகத்தை தூக்கி எறிய வேண்டும். அதுக்கு யார் பொறுப்பா அந்த ஏற்பாடு செய்தார்களோ அவர்களை இந்த நிர்வாகத்திலிருந்து தூக்க வேண்டும். இப்படி பல விடயங்கள். அடுத்து கந்தசாமி கோவில், நல்லூர் கந்தசாமி கோவிலில் ஒரு குறிப்பிட்ட பெண்களுடைய புகைப்படத்தை போட்டு பதாகை போடப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அது உண்மையாக இருந்தால் நிச்சயமாக குற்றம். அந்த நிர்வாகத்தினுடைய பாட்டு கேவலமான குற்றச்செயல் அது. இப்ப ஒருத்தர் களவெடுத்தார், சங்கிலியை களவெடுத்தார், அதை களவெடுத்தார், இதை களவெடுத்தார், முன்னாள் போராளியா இருந்து வெளிநாட்டு உள்ளாக்களை ஏமாத்தி காசை வாங்கினார்ன்றது வேற பிரச்சனை. அது அப்ப வாங்கி இருக்கலாம், இப்ப திருந்தியும் இருக்கலாம் தானே. அப்ப திருந்தி இருக்கிற ஒரு பெண்ணுடைய படத்தை இந்த சில வழியில அந்த திருட்டு வழக்குல பிடிபட்டு வெளியில அந்த பெண் திருந்தி கூட இருக்கலாம் தானே. அப்ப அந்த படத்தை போட்டால் அந்த பெண்ணினுடைய மனம் எவ்வளவு வேதனைப்படும். அது அராஜகம். அதாவது கோவில் நிர்வாகம் என்றால் அவர்கள் வானத்தில் இருந்து குதித்தவர்கள் அல்ல. அது கந்தசாமி கோவிலாக இருக்கட்டும், எந்த கோவிலாக இருக்கட்டும், கோவில் நிர்வாகம் நினைத்ததை எல்லாம் செய்ய முடியாது. அந்த கோவில் நிர்வாகம் மக்களிடத்திலேயும் கேட்க வேண்டும். நாங்கள் இப்படி செய்ய போகின்றோம், புதிதாக புகுத்த போகின்றோம், செய்வோமா வேண்டாமா? அல்லது மக்கள் இல்லாவிட்டாலும் அந்த ஊரில் இருக்கின்ற ஒரு பெரிய மனிதர்கள், படித்தவர்கள், அதிபர்கள், பாடசாலை ஆசிரியர்கள் இப்படியானவர்களை அழைத்து அங்கே, அல்லது அந்த அரசியல்வாதிகளை அழைத்து ஒரு கூட்டம் ஒன்று கூடி அதன் பிற்பாடு அதனை செய்ய முடியும். இந்த பதாகை போடப்பட்ட திருட்டுக்காரர் என்று பதாகை போடப்பட்டது வன்மையாக லங்காபோர் ஊடகம் கண்டிக்கிறது. அதாவது அது சட்டத்தின்படியும் என்னை பொறுத்தவரையில் குற்றமாகத்தான் இருக்கும்.
சட்டத்தின்படியும் அது குற்றமாக இருக்கும். திருடாக இருந்தாலும் பப்ளிக்கில் பகிரங்கமாக அவருடைய புகைப்படத்தை தூக்கி இவர்களை அவதானமாக இருங்கள் என்று கூற முடியாது. காரணம், அதே முகஜாடையில் எத்தனையோ பேர் வருவார்கள் போவார்கள், அவர்களுக்கு இழிவாகிவிடும். சில வேளைகள் அவர்களில் திருடரண்டு அவர்களுக்கு அடித்தாலும் அடித்து விடுவார்கள், தண்டித்து விடுவார்கள், அவரை பார்த்து பயப்படுவார்கள். அந்த புகைப்படத்திலே இருக்கின்ற படத்திலே இருக்கின்ற அந்த முகஜாடையில் அந்த திருவிழாவுக்கு ஒருவரும் பெற முடியாதா? அப்படியான பல அசம்பாவிதங்கள் இருக்கிறது. கோவிலுக்கு மக்கள் எதற்காக போகின்றார்கள்? இப்பொழுது பலர் வெறும் பொழுதுபோக்குக்காக இருக்கிறார்கள் என்று நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் வணக்க போகின்றவர்கள், அந்த கோயில் அனுஷ்டிக்க போகின்றவர்கள், அங்கே வேண்டுதலுக்கு போகின்றவர்கள், பரிகாரம் செய்ய போகின்றவர்கள், இவர்களுக்கு எல்லோருக்கும் ஒரு நெருடலாக இருக்கும். இப்படியே போய்கொண்டிருந்தால் நிச்சயமாக கோவிலிலே பக்தர்கள் போகின்ற தொகை குறைக்கப்படும். சரியான உண்மையான பக்தர்கள் வீட்டிலே இருந்து தியானம், யோகா அல்லது தியானித்து விட்டு வீட்டிலே வணங்கி விட்டு இருந்து விடுவார்கள். இல்லையே இந்த திருவிழாக்கள் களியாட்டங்கள் நடைபெறுகின்ற பொழுது, திருவிழாவை அதுவும் தேர் வருகின்ற பொழுது தேருக்கு முன்பாக அந்த கவர்ச்சி நடனக்காரிகள், கவர்ச்சி நடன அந்த தாரகைகளை கொண்டு வந்து ஆட விடுகிறார்கள். எவ்வளவு கேவலமான கிளிசகட்டதனம், எவ்வளவு கேவலமான ஒரு செயல்! இதை ராமநாதபுரத்தில் இருக்கின்ற கோவிலில் செய்யப்பட்டிருக்கிறது. இதை இப்படியே விட்டால் அனைத்து கோவில் நிர்வாகங்களும் அனைத்து கோவில்களும் இணைந்து இதனை கண்டிக்க வேண்டும், இதற்கான பதிலை கூற வேண்டும். இப்படியான செயல்கள் இனிமேல் நடக்காதவாறு பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்தவர்கள், அடுத்த மதத்தினர் இந்து மதத்தை கேலியாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் பல விடயங்களிலே. ஒரு கோயில் திருவிழாக இருக்கட்டும், உள்நாடு வெளிநாடு என்று பார்க்காமல் போட்டிக்கு போட்டியாக, ஏட்டிக்கு போட்டியாக திருவிழா செய்து கொண்டிருக்கிறார்கள். மாங்கனியை லட்சக்கணக்கிலே ஏலம் போடுவது, சரி, மாங்கனியை லட்சக்கணக்கிலே ஏலம் போடுகின்ற பொழுது அது ஒரு கட்டிட நிதிக்காகவோ கோவிலுக்காகவோ போய் சேருகிறது, அது வேறு விடயம். இருந்தாலும் அதை மிகப்படுத்தி சில விடயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆன்மீகம் என்றால் என்னவென்று தெரியாத பலர் அந்த பரிபாலன சபையில இருக்கின்ற காரணத்தினால்தான் இப்படியான தவறுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கிளிநொச்சியிலே ஒரு கோவிலிலே நான் சென்று போய் பார்க்கின்ற பொழுது, அது ஒரு காளி கோவிலிலே பெரிய விசேடமாக நடைபெற்று கொண்டிருந்தது. அப்பொழுது என்னுடைய நண்பனை அழைத்து கேட்டேன், எப்படி விசேடமாக நடைபெறுது? இல்லை, இந்த கோவில் திருவிழாவை நடாத்துகின்றவர் என்று மிக பெரிய ஒரு கஞ்சா கடத்தல்காரன், அவர் கஞ்சா கடத்துகின்ற பொழுது அந்த கோவிலிலே நேர்த்தி வைத்து விட்டு கடத்துவாராம் என்ற ஒரு கதை கிடைத்தது. ஆனால் கஞ்சா கடத்துவதற்கு காளி உதவி செய்வதில்லை, அது அவருடைய மனம். காளி உதவி செய்கின்றாள் என்றொரு மனம். காளி என்பவள் யார்? அது வரலாறு தெரிந்தவர்களுக்கு தெரியும். காளி என்றால் என்ன? காளியின் ரூபம் என்ன? ஏன் காளியை நிர்வாண காளியாக கூறுகிறார்கள், நீலன்றத்திலே கூறுகிறார்கள்? சிவனுடைய நெஞ்சிலே காலை வைத்து எப்படி காளி உத்திர தாண்டவம் ஆடினாள்? இதற்கு பல வரலாறுகள் இருக்கின்றது. காளி என்றால் உயிரோடு இருக்கின்றவள் அல்ல, அதற்கு பல விடயங்கள், பல கருத்துக்கள் இருக்கின்றன. சிலர் அறியாமையினால் சிலர் செய்வதெல்லாம் செய்துவிட்டு தாங்கள் ஆன்மீகவாதிகள் என்று கூறிக்கொண்டிருப்பவர்களும் பலர் இருக்கிறார்கள். அதே போன்றுதான் இந்த கோவில் நிர்வாகங்களிலே தேர்வு செய்து கோவில் நிர்வாகங்களிலே இருக்கக்கூடிய அருகதை உள்ளவர்களை கோவில் நிர்வாகங்களிலே இருத்த வேண்டும். இல்லையேல் உண்மையிலே இந்து கோவில்கள் களியாட்ட கோவில்களாக மாறிவிடும். மாறுகின்ற காரணத்தினால் வருங்காலத்திலே நீங்கள் சிங்கள நாட்டிலே இருந்து கொண்டு வர தேவையில்லை, தமிழ் யுவதிகளை வைத்தே அந்த ஆட்டங்களை ஆடுகின்ற அளவிற்கு கோவில் நிர்வாகங்கள் சீர்கட்டுவிடும். அதனால் இந்த கோவில் நிர்வாகம் செய்கின்ற தவறை மக்கள் தண்டிக்க வேண்டும். உடனடியாக கோவில் நிர்வாகத்தை அந்த நிர்வாகத்தை அகற்றிவிட்டு அந்த கோவில் நிர்வாகத்துக்கு தகுதியான ஒருவரை, ஒரு நல்ல ஒரு ஆன்மீகவாதியை, ஆன்மீகம் என்றால் என்ன, அல்லது ஒரு கோவில் என்றால் அந்த கோவிலை பற்றி, அந்த சமயத்தை பற்றி புரிந்த படித்த ஒருவரை, அந்த நிர்வாகத்துக்கு ஒழுக்கமான ஒருவரை நியமித்து இந்த எங்களுடைய கோவில்களுடைய பரம்பரை கோவில்களையும் காப்பாற்றி, எங்களுடைய சடங்குகள், சம்பிரதாயங்கள், திருவிழாக்கள் இவற்றையும் காப்பாற்றி, உண்மையிலேயே ஒரு ஆராதனையாக, ஒரு வேண்டுதல் நிகழ்வாக அல்லாமல் ஒரு ஆராதனையாக
அதனை செய்வதற்கு அந்த கோவில் நிர்வாகங்களை தண்டித்து கோவில் நிர்வாகங்களை சரி செய்து நிச்சயமாக நல்ல ஒரு நிலைமைக்கு இந்த இந்து சைவ இந்த திருவிழாக்களாக இருக்கட்டும், கொண்டாட்டங்களாக இருக்கட்டும், சில வழிபாடுகளாக இருக்கட்டும், அவற்றை சுத்தம் செய்ய வேண்டும், தூசி துடைக்க வேண்டும் என்று லங்காபோர் ஊடகம் கேட்டுக்கொள்கிறது. நன்றி, வணக்கம். இலங்கையன். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசோக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காபோர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.